தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கணும். யாருங்க? அது உனக்கு தெரியாதுடா. இல்ல நானா இருந்தா ரோட்ல நடமாடவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தை பார்த்துட்டு எதுக்கு ரோட்ல பரவாயில்ல. இந்த மேட்ச் டிஃபன் ஆஃப்து சாப்பிட்டு போங்க. அவசரமா கிளம்புற வடிவு. காஃபி எல்லாம் நான் போற வழியில பாத்துக்கிறேன். போட மாட்டேங்கிறா. நான் போறேன்டா. இந்த ஊரை விட்டே போறேன்டா. டேய், மில்லுக்கு வர்றதில்ல. எங்க போறாரு எங்க வராருன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏனே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா? வாழ்க்கை பெரிய பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் எங்கேயாவது வாங்கிட்டியா நீ? அண்ணன் நடந்துக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்குடா. வருஷம் இவங்க கிட்ட சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறதுக்கே எனக்கு அவார்டு கொடுக்கலாம். இவங்களும் சர்ப்ரைஸ் பண்றதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. தம்பி, நேத்து ராத்திரி பூரா புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு. சொல்லிட்டு போறான். ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஆமாவா? ஏன்டா நான் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன், கதை கேட்காம கேட்டுட்டு இருந்தேன். எப்படிடா இப்படி அடிபட்டுச்சு? உன் வண்டி 20க்கு மேல ஸ்பீடே போகாது. இவங்க இந்த போட்டுறேனே. ரொம்ப அவர் ரேட்டை கட்ட நீ என்னமோ இது பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஒரு காமெடிக்கு சொன்னேன். நான் 20 தான் போனேன். ஆனா எதிரில் வந்தவன் 150 வந்திருக்காண்டா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டேய், பேசாம பைக்கை விட்டுறா. இனிமே எங்க போறதா இருந்தாலும் நடந்தே போயிடு. எங்க லூசாங்க நீங்க? இன்னும் இவ்வளவு மென்டலா இருக்கீங்க. ஒண்ணு கூட ஒரு கூரே இல்லைங்க உங்களுக்கு. ரொம்ப சாதாரணமா நார்மலைஸா சொல்லிட்டு போறாங்க. என்ன இது என்னன்னு கேட்கணும், மண்டை வெடிச்சிருமனுக்கு என்னன்னு. ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்னா கேன்சருக்கு பாக்குற இடம் தானே? ஆமாண்டா. நான் அவரோட மருமகன். ஓ, அவருக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கா? என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. திருப்பி கேட்கணுமே. கார்த்தி வேற என்ன கார்த்தி இருக்கு? கார்த்தி ஒரு பேஷண்ட் டெஸ்ட்டுக்கு வரும்போது யாரும் கூட வர மாட்டீங்க? இப்படிதான் தனியா அனுப்புவீங்களா? உள்ள வேணா இருந்தீங்களே. என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. அவருக்கு இன்டெஸ்டைன்ல கேன்சர். போய் வாழ்வா